Let's go. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பவிஸ்ரீ ரொம்ப நாளாக வந்து கேம்ஸ் விளையாடணும், இந்த மாதிரி ஃபன் கேம்ஸ் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் நிறைய மால்ஸ்லாம் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி கேம்ஸ் நிறைய இருக்கும். பட் அதெல்லாம் பார்த்திங்கனாலே மோஸ்ட்லி எல்லாமே டிஜிட்டலைஸ்டாக இருக்கும், ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்யூப்டாக இருக்காது. ஸோ நாங்கள் என்ன திங்க் பண்ணோன்னா, சரி போய் அவங்க விளையாடணும், பட் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்வால்வ்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ அப்படி பார்த்து நாங்கள் சர்ச் பண்ணும்போது தான் எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி போரூரில் இந்த மாதிரி ஒரு ஜோன் இருக்குது. இதோட நேம் பார்த்தீங்கன்னா டியா கேமிங் வேர்ல்டு. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக போரூர் ஜங்ஷன்லேருந்து நீங்கள் ரைட்டில் கட் பண்ணி வடபழனி ரோடு ஆர்காட் ரோட்டில் போகும்போது உங்களுக்கு வந்துட்டு இது வெற்றி அப்ளையன்சஸ்க்கு முன்னாடி வரும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டு தலப்பாக்கட்டி இருக்கும். ஸோ இதோட லொக்கேஷன் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இந்த கேம்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா சில்ட்ரனுக்காக தான் இது பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இதில் விஆர் கேம்ஸும் இருக்குது. மேபி அடல்ட்ஸ் விளையாடணும் அப்படின்னா மேலே விஆர் கேம்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிட்ஸ்க்காக என்கேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லைடர்ஸ், மேலே போய் அவங்க ஃபிசிக்கலாக ஏறி ஸ்லைடர்ஸில் கீழே விழுற மாதிரி, மேலே போய் அவங்க ரவுண்ட் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போய் வெளியில் வர மாதிரி நல்லா சூப்பராக க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இதில் சைடில் ஏறுற மாதிரி கூட இருக்குது, பசங்க கால் வச்சு ஒரு அந்த பொசிஷன் வச்சு ஏறுற மாதிரி இருக்குது. ஸோ அது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ப்ளஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் உங்களுக்கு வந்து 1200 அவைலபிள் இருக்குது. 1200 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 1400 உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு எந்த ஒரு வேலிடிட்டியுமே கிடையாது. நீங்கள் எப்போ வேணால் அந்த கார்டு அந்த அமௌண்ட் அதில் இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி வந்துட்டு இது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு ரொம்ப நல்லது. பசங்க நீங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபேமிலியாக இருக்கீங்க, பசங்க ஃபிசிக்கலாக ஆக்டிவிட்டி இல்லை அப்படின்னு நீங்கள் தோணுச்சு அப்படின்னா இங்கே கண்டிப்பாக இங்கே கொண்டு வந்து விடலாம். நிறைய பசங்க கூட இன்ட்ராக்டிவாக பேசி விளையாடுறதுக்கான ஒரு நல்ல ஏரியா. ப்ளஸ் நீங்கள் கூட பசங்களை இங்கே உள்ளே விட்டுட்டு வெளியில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ முழுக்க இது பசங்களுக்காகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லைடர்ஸ் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பில்டிங் பிளாக்ஸ் சேர்க்குற மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரவுண்ட் மாதிரி இருக்கும், அதில் போய் உட்காந்துக்கலாம். அந்த ரவுண்ட் அப்படி உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்லைட் ஆகி வரும். ப்ளஸ் ட்ராம்போலின் இருக்குது, அது பார்த்திங்கன்னா நீங்கள் ஜம்ப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பெட்டராக இருக்கும் பசங்களுக்கு. அதனால் நீங்கள் வந்து இதை நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்ஸை நீங்கள் எல்லாருமே உள்ளே விட்டுட்டு நீங்கள் வெளியே இருக்க மாதிரி தான் இருக்கும். அவங்கள உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, ஒன்லி ஃபார் கிட்ஸ் மட்டும் தான் உள்ளே இருப்பாங்க. ஸோ எல்லா கிட்ஸ் கூடயும் அவங்க சேர்ந்து கொஞ்சம் விளையாடுவாங்க, ஒரு இன்ட்ராக்டிவாக இருக்கும். கிட்ஸ்க்கு ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு ஜாலியாக அவங்களுக்கும் ஒரு ஹாப்பியாக ஃபன்னாக ஒரு நல்ல பிளேஸாக இருக்கும். நீங்கள் மால்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு கிட்டுக்கும் இந்த கிட்டும் வந்து ஃப்ரீயாக இன்ட்ராக்ட் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல. ஸோ இங்கே அந்த எந்த விதமான ஒரு இதுவும் இருக்காது. ஸோ கிட்ஸ் கொஞ்சம் ஜாலியாக ஃப்ரீயாக இருப்பாங்க. நீங்களும் வந்து உங்களுக்கான கேம்ஸ் உங்களுக்கு வெளியில் இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு பில்லியர்ட்ஸ் இருக்குது. ஸோ அது நீங்கள் ப்ளே பண்ணலாம். ப்ளஸ் வந்துட்டு இங்கே கார் டேஷிங் இருக்குது. அப்புறம் மேலே போனீங்கன்னா விஆர் கேம்ஸ் வந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் போனீங்கன்னா விஆர் கேம்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களை நீங்கள் கீழே விட்டு தாராளமாக நீங்கள் போய் விளையாடலாம். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே அவங்க செக்யூர்டாக உள்ள கேட் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அதை ஆக்சஸ் பண்ண முடியாது யாராலையும். நீங்கள் கால்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் செக்யூர்டாக தான் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு உள்ள ஸ்நாக்ஸ் ஆல்சோ அவைலபிள். நீங்கள் ஸ்நாக்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு போகல அப்படின்னா உள்ளே நீங்கள் ஸ்நாக்ஸ், டீ காஃபி ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் அங்கேயே சாப்பிட்டுட்டு உட்காந்து நீங்கள் வியூ பண்ணிக்கலாம், பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ சேர்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் கேஃப்டீரியா ஏரியா. இங்கே வந்து நீங்கள் டீ காஃபி ஸ்நாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா கார் டேஷிங். இங்கே வந்து கார் டேஷிங் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அந்த டேஷ் பண்ணி விளாட்றது. ஸோ அதுவுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னாவே உங்களுக்கே அது பிடிச்சிரும். அந்த ஏரியா வந்து ப்ளஸ் நல்லா இருக்கும். ஸோ அப்புறம் நிறைய பால்ஸ்லாம் வச்சு விளாட்லாம்.
நிறைய பால்ஸ் போட்டிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் இருக்கும், அதுக்குள்ளே அந்த ஊஞ்சலை விளையாடலாம். ஸோ நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான், இங்கே வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 1200. ஸோ அது வந்து உங்களுக்கு 1400 உங்களுக்கு கிடைக்கும் ரீசார்ஜ் பண்ணும்போது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் இந்த மாதிரி டிஜிட்டலைஸ் கேம்ஸ் இது தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமுக்கு வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களுக்கு காயினாக கொடுத்துருவாங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்க சாஃப்ட் பிளேஸ் நம்ம பார்த்தோம்ல, ஸ்லைடர்ஸ் ப்ளஸ் ட்ராம்போலின் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு உங்களுக்கு 250 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் 1 ஹவர் ஃபுல்லாகவே இதை யூஸ் பண்ணிக்கலாம். பசங்களை 1 ஹவர் ஃபுல்லாகவே என்கேஜ் பண்ண முடியும். 250 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பெட்டராக எங்களுக்கு இருந்துச்சு. அதேமாதிரி வெளியிலுமே கேம்ஸ் இருந்துச்சு. ஸோ இது வந்து நீங்கள் இப்போ பார்க்கறது வந்து சாஃப்ட் பிளேஸ் ஏரியா. ஸோ இந்த ஏரியா எல்லாமே ஃபுல்லாகவே வந்து 250 தான். ஸோ 1 ஹவருக்கு வந்து பசங்களை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே அங்கே என்கேஜ் பண்ணிக்கலாம். ஸோ மால்ஸ்லாம் போனீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் ஏரியாஸ் இந்த அளவுக்கு இருக்காது. மேபி ஏதாவது பால்ஸ் போய் விளாட்ற மாதிரி உள்ளே போய் ஒரே ஒரு ஏரியா மட்டும் இருக்கும், அங்கே போய் ஆடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கே அவங்க வந்து 600 to 700 per hour சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து இட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும். ஸோ இங்கே வந்து அது பெட்டராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.